ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். குடமுழுக்கு செய்த ராஜராஜ சோழனை விட இவர் அதிக குடமுழுக்கு செய்திருக்கிறார். இவர்தான் ராஜராஜ சோழனை விட உயர்ந்தவர். எப்படி சேகர் பாபு பேர் ராஜராஜ சோழன் சொல்லலாமா? ராஜராஜ சோழன் சொல்லிருக்கா கூட நியாயம். அம்மாவாசை ராஜராஜ சோழன் இப்படி சொல்லியிருந்தாலும் நியாயம். அமைதிப்படை இங்கதான் இப்ப ரீரிலீஸ் ஆகி கொஞ்சம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. பார்க்காதவங்க எல்லாம் பார்த்துருங்க. நடுவில் நமக்கு ஒரு துட்டு போட்டு வைப்போம். அதுல நான் அல்வா வந்த மாதிரி சீன்ல நடிச்சிருப்பேன். 5 வருஷத்துக்கு நானும் அல்வா வாங்கினேன். தமிழ்நாட்டுக்கே அல்வா கொடுத்துட்டாங்க. அது நான் கேட்கிறேன், 79 குற்றம் செஞ்சிருக்கிறவங்க அதை விட திமுக அதிக குற்றம் செஞ்சிருக்கிறாங்க. நீங்க பேசுறீங்கன்னா நியாயம். 750 குற்றம் செஞ்சிருக்கிறவங்க அப்படின்னு பேசினா நியாயம். இப்ப இங்க கூட திமுகவுல ஒரு அம்மா நிக்கிறாங்க. அந்த சிஸ்டர் மேல பலவிதமான மோசடி வழக்கு நிலுவையில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். எல்லாமே என்னன்னு கேட்டா மேக்சிமம் மக்கள் பணத்தை ஆட்டிய போடுறது, சீட்டு கம்பெனி நடத்துறது, சீட்டை நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எடுத்துட்டு சீட்டை வருது. இதான் பண்ணியிருக்காங்க. எதுக்கு சொல்றேன்னா, அவங்க இப்ப வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. காசை கொடுத்தா அதையே ஏமாத்திட்டு கம்பெனி இருக்கிறவங்க அப்புறம் அவங்களுக்கு வழக்கு இருக்குது. நான் சொல்ல எஃப்ஐஆர் இருக்குது. காசு கொடுத்த காசுக்கே எங்களால பதில் சொல்ல முடியல. இப்ப கவர்ச்சிகரமான திட்டங்கள் வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் அவங்க சீட்டு கம்பெனி நடத்தின அனுபவம் தான். எங்க கம்பெனிக்கு வாங்க, முதலீடு பண்ணுங்க, உங்களை லட்சாதிபதியா இருக்கணும் சொல்லியிருப்பாங்க. அது போல இப்ப வாங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, திருப்பரங்குன்றத்துல தேனும் பாலும் ஓடுன்னு சொல்லுவாங்க. தேனாவது பாலாவது 10 ரூபாய் இருக்குமாங்க. ஒரு விளக்கு வாங்குறதுக்கு, ஒரு தீபம் அகல் வாங்குறது 10 ரூபாய் ஆகுமாங்க, 20 ரூபாய் ஆகுமாங்க, 10 ரூபாய். திரி என்னங்க ஒரு 5 ரூபாய் இருக்குமாங்க. சரி, ஒரு பாட்டில் என்ன இன்னொரு ஒரு 20 ரூபாய் இருக்குமாங்க. ஒட்டு மொத்தமா 50 ரூபாய் ஒரு தீபம் ஏற்றதுக்கு எங்களுக்கு வக்கீலா. இவங்க தான் திருப்பரங்குன்றத்துல நாம எல்லாருக்கும் விளக்கு வெளிச்சு காட்ட போறாங்க, விடியலை காட்ட போறாங்க. விளக்குக்கே வழி இல்லை. இதுல விடியலாம். இவங்களை நம்பி நாம ஓட்டு போட்டா என்ன ஆகும்? இதெல்லாம் இங்க இல்லம்மா, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்லுங்க, எதிர் வீட்டுக்காரங்க சொல்லுங்க. அவர்கள் அப்படி பார்த்ததே இல்லையே, அவர்களே பாக்குறாங்க. ஐயோ பிஜேபி உள்ள வந்துடும். நீங்க நிக்கிறது ஏடிஎம்கே. ஆனா இவங்க பிஜேபியோட கூட்டு சேர்ந்து நின்றாலே இவங்களுக்கு எத்தனை காண்டு பாருங்க. எல்லாரும் தனித்தனியா நிக்கணும், இவங்க மட்டும் ஓட்டு போடுவாங்க. இவங்க மட்டும் 23 கட்சி இருக்கு கூட்டணியில. 23 கட்சி இருக்கு. அதுல மதத்தின் பேராலேயே 4 கட்சி இருக்கு. முஸ்லிம் பேரால கட்சி இருக்கு, கிறிஸ்தவன் பேரால கட்சி இருக்கு. அதை நம்ம மதிக்கிறோம். ஆனா நான் கேட்கிறேன், மதத்தின் பேரால கட்சி வாங்கிட்டே இருக்கா? தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கா? நீ எப்படி, உனக்கு என்ன தகுதி இருக்கு? மதவாதம் பூச்சாண்டி பிஜேபி உள்ள வந்துடும் அப்படின்னு பூச்சாண்டிக்காரருக்கு பிஜேபி எல்லாம் உள்ள வந்துருச்சுப்பா. அவங்க உள்ள வந்தவங்க இப்பெல்லாம் சொன்னா மக்கள் பயப்படுறதுல கை கட்டுறாங்க, ரொம்ப இது பண்றாங்க, பாராட்டுறாங்க. அப்படியே சரி, இந்த பொண்ணு இந்த வேட்பாளர், திமுக கட்சியுடைய வேட்பாளர் வைகோ பேசாத பேச்சா, இதே ஸ்டாலின வைகோ பேசாத பேச்சா. இன்னைக்கு உதயநிதியே அடுத்தது முதலமைச்சர் ஆகணுங்கிற அளவுல அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு பாவம் என்ன, சின்ன பிரச்சனை கிடையாதுங்க, அவருக்கு சின்னமே பிரச்சனையா போச்சு. அதனால அவர் இங்க அவர் ஏதோ காலத்தின் கட்டாயத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவ்வளவு பெரிய மனுஷன் எப்படி எப்படி ஆயிட்ட அப்படின்னு ஆயிட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் நல்லாவே ஒத்துழைப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு சிங்க பெண்மணி, ஒரு லேடி துரந்தர் இருக்கிறாங்க. அந்த லேடி துரந்தர் யாருன்னா அன்னியார் பிரேமலதா அங்கேயே கூட்டணியில இருந்துகிட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சிருது. 2 ஆட்சியில, ஸ்டாலின் ஆட்சியில பாலியல் தொல்லை,
கஞ்சா கொள்ளை அதான் இருக்கு. வேற என்ன சொல்ல முடியும்? அததான் சொல்ல முடியும்ன்றாங்க. இங்க வந்து பாரு இங்க வந்து அவங்க சீரியஸா சொல்றாங்கம்மா. நமக்கு சிரிப்பு வருது. கிருத்திகா மேடம் இருக்கிறாங்க இங்க. அந்த பொண்ணு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. பிரேமலாதா மேடம் உண்மையை சொல்லி ரொம்ப அருமையா பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. திருப்பரங்குன்றம் மலையில் தீபத்தை ஏற்றியே தீர்வோம் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. யாரு? இவங்கதான் திமுக காரங்கன்னா சனாதனத்தை வேறு அறுக்க போறோம்னு சொன்னவங்க. நீங்க மலை மேல தீபத்தை ஏற்ற கூடாதுன்னு ஒத்த கால நின்றவங்க அவங்க எதை அறுத்து தள்ள போறாங்க ஒரு புரிய மாட்டேங்குது. இவங்க என்னன்னா தீபத்தை ஏற்றியே தீர்வோம். நம்ம எல்லாரும் அழகா சிந்தாம செதறாம புரட்சி தலைவர் பொன்மன செல்வன் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய கனவு மீண்டும் நினைவாக இந்த ஆட்சி எடப்பாடியார் அவர்களின் நல்லாட்சி மீண்டும் மலர இங்க வந்து திருப்பரங்குன்றத்தில் மீண்டும் நம்முடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய நிரந்தர எம்எல்ஏ நம்ம கூட ஒரு எம்எல்ஏ ஆகலாமா அப்படின்னு ஆசை இருக்கா? அதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு நினைப்பீங்களா? எதுக்கு கேட்கிறேன்னா மோடி அவர்களுடைய ஒரு மகத்தான திட்டத்தை எதிர்க்கலாம், அரசியலை எதிர்க்கலாங்க. ஆனா மக்களை ஏமாற்றக்கூடாது. எல்லா அரசு பதவிகளிலும் பாராளுமன்றத்திலும் சரி சட்டமன்றத்திலும் சரி 3ல் 1 பங்குமா. 100 பேர் இருந்தா அதுல 3ல் 1 பங்கு, 3 பேர் இருந்தா அதுல ஒருத்தர், 10 பேர் இருந்தா 3 பேர், 33% இடஒதுக்கீடு கொண்டு வராங்க. நாடே பாராட்டுது. பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் இவ்வளவு பேர். ஏன்னா அவரே வந்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கிறவர். அவங்க கட்சியிலேயே பாத்தீங்கன்னா பைனான்ஸ் மினிஸ்டர், அவங்களுடைய கேபினட் மினிஸ்டர், இவங்க அதிபர் திரௌபதி முர்மு, இப்படி எல்லாருமே பெண்கள் இருப்பாங்க. அதனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து புரட்சி தலைவி அவர்களுடைய கட்சியும் பாஜகவும் நடுவுல ஏதோ ஒரு வேறுபாடு இருந்தா கூட அதெல்லாம் குடும்ப சண்டையா நம்ம மறந்து டிடிவி ஐயா வந்திருக்காங்க, அன்புமணி ஐயா வந்திருக்கிறாங்க, எல்லாருமே வந்துட்டாங்க. கூட நம்ம குடும்ப சண்டை நம்ம அதை தீட்டுட்டோம், நம்ம சரியா இருக்கிறோம். அந்த கனவு 33% பெண்களுக்கு அதிகாரத்தில் தமிழ்நாட்டுக்கு விரோதமாகவும் மக்களுக்கு விரோதமாகவும் இப்ப பெண்களுக்கு விரோதமாகவும் இருக்கிறது யாரு? வேற யாரு? ஸ்டாலின். ஸ்டாலினோட சேர்ந்து ஸ்டாலின் மட்டும் இல்ல, காங்கிரஸ். என்ன காங்கிரஸ்? ஆகச்சிறந்த ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு ஆகச்சிறந்த மொழிபெயர்ப்பை அள்ளி வழங்கும் செல்வ பெருந்தகை தலைமையில ஒரு காங்கிரஸ். நேற்று பாத்தீங்களா யாராவது? ராகுல் காந்தி பார்த்தோம், பாவம், அவர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு தமிழர் தான் முதல்வராக வர வேண்டும், தமிழர்கள் தான் வந்து ஆட்சியில் இருக்கணும்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாருக்குமே தெரியும் திமுக அதிமுகன்னு எடுத்தா தமிழர் அப்படின்னு பார்த்தா அது புரட்சி தமிழர் மட்டும்தான். ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரை அழகா மேக்கப் போட்டு ஜம்முன்னு முடியெல்லாம் வந்து ரெடி பண்ணி செட் பண்ணி வந்து டிவி முன்னாடி நின்றுறாருங்க. பொய் சொல்றதுக்கு பொய் சொல்றாரு. அவர் சொன்னது ஒரு சின்ன வார்த்தை, எங்கேயாச்சும் அந்த வணக்கம் சொன்னாரு பாருங்க, அது மட்டும்தான் உண்மை. ஏன்னா வணக்கம், அதுக்கப்புறம் ஒன்லி பொய் தாங்க சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு துரோகம். யார் பண்றது துரோகம்? நீங்க தான் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. நாங்க வந்து மறுசீரமைப்பை விட்டுற மாட்டோம். இருக்குது எல்லாமே அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். கோல்மால் பொறுத்திலே நாங்க வச்சுப்போம். திருமணத்துல யாரும் வந்து எம்பியா இருக்கிறது எம்எல்ஏ இருக்கிறது, ஏன்னா 20 சீட் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா? இங்க ஒரு எம்பி வந்துடக்கூடாது. இன்னைக்கு வந்து கைத்தறி நகர்ல இருக்கக்கூடிய இல்ல, அங்க ஒரு பாப்பா செஞ்சுக்கிட்டே இருக்கும். 5 வயசு குழந்தை கூட சொல்லுவோம், ஏமா இங்க பாரு என்ன 60 பெருசா 30 பெருசா 60 பெருசா 59 பெருசா 29 பெருசா 59 பெருசு. இன்னைக்கு மோடி அவர்கள் நமக்காக கொண்டு வந்த மறுசீரமைப்பு திட்டத்துல 59 சீட்டு கொடுக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு. அது தானா வரும்.
மக்கள் தொகை அடிப்படையில மறுசீரமைப்பு செய்யணும்னு கான்ஸ்டிடியூஷன்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்படி வந்தாச்சுன்னா தமிழ்நாட்டுல நாமெல்லாம் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு குடும்ப கட்டுப்பாடுல மிக அழகாக கட்டுப்பாடோட இருந்த நமக்கு 10 சீட் போகுது. எப்படி 29 சீட்டா மாறுது. 59 சீட்டு வர வேண்டிய இடத்துல 29 சீட் தான் வருது. அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா அது 2 வருஷம் கழிச்சு தான் வருது. அதுல வந்து அவங்க ஜெயிக்க போறது இல்லை. அவங்களுக்கு என்ன தெரியுமா, எங்களுக்கு எந்த சீட்டும் கிடைக்க போறது இல்லை, எங்களுக்கு கோழி முட்டை தான் கிடைக்க போகுது. அப்ப எதிராளிக்கு ஒரு கண்ணாவது போடணும். எனக்கு 2 கண்ணு போனா பரவாயில்ல, எதிராளிக்கு ஒரு கண்ணாவது போட்டோம். இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும் அப்படின்னு வீரப்ப மாதிரி நினைச்சுட்டாங்க. 29 சீட்டுங்க உத்தரவு. உங்க வீட்டு பிள்ளைங்கெல்லாம் உங்ககிட்ட சொல்லுவாங்க, அம்மா 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 இந்த வாட்டி விஜய் கட்சிக்கு போடுங்க சொல்றாங்கல்ல. நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, ஏய் நமக்கு எது நல்லது, நம்ம குடும்பங்களுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும்டா. இந்த பொம்பளை பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு பிறந்தா போதும்மா, பிறந்ததுல இருந்து கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெற்று அந்த குழந்தைக்கும் சேர்த்து அம்மா புரட்சி தாயி அம்மா அவர்கள் திட்டங்களை வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த நன்றி விசுவாசத்தை மறக்க கூடாது. மகன்கள் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கான எல்லா திட்டங்களையும் தேவையான தமிழ்நாடு தேவையான எல்லாத்தையும் அம்மா உணவகத்திலிருந்து ஆரம்பிச்சு அத்தனை அவங்க செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதை மறக்க கூடாது. இன்னைக்கு ஒருத்தர் சொல்லுவாருங்க, விதவிதமா நான் தாய் மாமனா இருக்கேன், அண்ணனா இருக்கேன், தம்பியா இருக்கேன்னு சொல்லுவாருங்க. அதெல்லாம் சரி, அவரை நீங்க போய் பார்த்துட முடியுமா? உங்க பிள்ளைகளை கேளுங்க, அவங்க போய் பார்த்துட முடியுமா? இங்க வந்து அவங்க வேட்பாளர் வர்றாங்க, அவருமே இங்கே போனவர் தான், அதிமுக போனவர் தான் அந்த வேட்பாளர், நம்ம நண்பர் தான். அவரு இங்க மக்கள் அவரை பார்க்க வருவாரா இல்ல மக்கள் அவரை பார்க்க போனோமா? ஏன்னா அவர் இந்த ஊருக்காரரே இல்லை, அவர் உசிலப்பட்டிருக்காரு. வேலூர் அஸ்லூருக்கு போய் நீங்க வந்து உங்களோட பிரச்சனையை சொல்லுவீங்களா? அவருக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? சரி, அதை விடல, அவருக்கு ஓட்டு போடல, விஜய்க்கு தான் நம்ம ஓட்டு போடுறோம். இன்னும் சுத்தம் அவரை பார்க்கறதா நீங்க ஒன்னே பனையூருக்கு போகணும், இல்லைன்னா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகணும், இல்லைன்னா அவர் மதுரைக்கே வந்தா கூட பாரபட்சி வரைக்கும் போகணும். இங்க வரமாட்டார், ஊருக்குள்ள வரவே மாட்டார். ஊருக்குள்ள வராதவங்களை ஊருக்குள்ள வரவே தேவையில்லை, அவங்க தேர்தலுக்கும் வரவே தேவையில்லை. நமக்கு எப்பொழுதுமே கேட்டதை கேட்பதற்கு முன் கேளுங்கள் கொடுக்கப்படும்னு கேள்விக்கிறான் சொன்னாரு. இங்கதான் இருக்கு பசுமலையில வீடு, இங்கேதான் இருக்கிறாங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்னாரு, கேட்காமலே கொடுக்கக்கூடியவர். தட்டுகள் திறக்கப்படும் சொன்னாங்க, அங்க நீங்க தட்டவே தேவையில்லை, ஏன்னா கதவு திறந்தே இருக்கு. எந்த நேரத்திலும் நீங்கள் அவரை அணுகலாம். எம்எல்ஏ அவர்கள் இன்றைய சிட்டிங் எம்எல்ஏ, என்றும் சிட்டிங் எம்எல்ஏ ராஜேஷ் செல்லப்பா அவர்களுக்கு வாக்களித்து அதிமுகவின் கனவையும் ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.